நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு, வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு. நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு, வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு. நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை, 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை, அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட அம்மானத்தை. 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை, அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட அம்மானத்தை. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. ராமருக்கு பெத்தர் போல வாழ்ந்தவன்டா, நான் ஒருவனுக்கு ஒருத்தன்னு சொன்னவன்டா. அரிச்சந்திர போல நான் இருந்தவன்டா, அடாம்பளைக்கும் கற்பு உண்டு சொன்னவன்டா. அத்தனையும் தலைகீழாச்சுடா தம்பி, தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா. அத்தனையும் தலைகீழாச்சுடா தம்பி, தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா. ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி, இந்த கூடு மங்கி போச்சுதடா பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. வீட்டு வாசல் தோட்டம் தரும் அத்தனையோ 2 இல்ல 4 கூட வச்சுக்கடா. மனைவி என்ற ஒண்ணு மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தையோட நிறுத்திக்கடா. அதுல தானே கோட்டை விட்ட மாப்பிள்ள, அதனால நிக்கிறேன்டா ரோட்டுல. ஐயனாரு அதுல தானே கோட்டை விட்ட மாப்பிள்ள, அதனால நிக்கிறேன்டா ரோட்டுல. சொமபானம் அந்த சொமபானம் உள்ள போச்சு பங்காளி, இந்த அண்ணன் மனம் பிறந்துடுச்சு பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் அப்பா ஐயனார், 5 நிமிஷம் பா, குடும்பமே க்ளோஸ்ப்பா. 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை, 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை, அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட மானத்தை. சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. பங்காளி பங்காளி
ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம். ஏதோ வித்தியாசமா தெரியுது, என்ன தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் 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 பல்லம். என்னப்பா வாயை திறந்தாலே பாட்டா? சரி அண்ணா, ஐயா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இத்துடன் எங்க நாடகத்தை தூக்கி வைக்க போறோம். தூக்கியா? சரி அப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாம். வச்சுக்கோ மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் உள்ளே. தருவே என்ன கதை வேணும் அள்ளி தருவே, என்ன தர வேணும் அள்ளி தருவே. வேண்டியதை நீ கேளம்மா, வேண்டியதை நீ கேளம்மா. வச்சுக்கவா வச்சுக்கவா பண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ளே, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் உள்ளே. செங்கரும்பு சார கொண்டு வரவா, சிட்டரும்பு போல உற வரவா. உற வரவா மெல்லே. வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஒண்ணும் இல்லே. இந்த கூட்டமா இத்தனை கூட்டமா? எங்க ராதாகிருஷ்ணனுக்காகப்பா. விஜிக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் வராது. நாம என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் ராதாகிருஷ்ணன் இடத்த யாருமே பிடிக்க முடியாது. பக்கமான மனைவரின் நக்கும். என்னது வணக்கம் வணக்கம். மைக் செட் ஓனர் எங்கப்பா? டேய் அப்பா, அல்டிமேட் அஜித் மாதிரி இருக்காரு. மாப்பிள்ளை செத்தாண்டா. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா குமுக்கு குமுக்குன்னு வைக்கிறாரு. எப்படி? ஹலோ 1 2 3 6 6 6. அக்கா அது செக்கு செக்கு செக்கு. ஓ இவ
இவ்வளோ கூட்டத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது. அப்புறம் MKR யூடியூப் சேனல் ராதாகிருஷ்ணன், என் தம்பி உடன்பிறவா முருகா. இங்கே ஒரு சேனல் இருக்கு, யாருப்பா? தமிழ் சேனல். நல்லபடியா எடுங்க. 2 கேமராவும் ஜூம் பண்ணாம எடுங்க. கேமராக்குள்ள அடங்கலன்னா என்ன கேட்க கூடாது. போலாமா? போலாமே. பட்டு கேட்டு பருகன பத்தி சொல்லுமா, படுக்க கட்ட பருகன பத்தி சொல்லுமா. என்னப்பா என்னப்பா, நான் ஒரு ஆடல் அழகி அப்படி நீங்க சுந்தரி, என் பெருமையை எப்படி சொன்னாப்ல? அப்ப என் ஊர் பேரை சொல்ல வேணாமா? ஆமா, எங்க திருப்பி பாடுங்க. திருச்சி விச்சி முகரங்க வச்சுக்கிட்டு தேக்க. நீ எல்லாம் எனக்கு தம்பி தானே வேணும், நீ எனக்கு அண்ணன் வேணும். எதை பார்த்து வாசிக்கிறீங்க? திருச்சி விச்சி தான், சந்தேகமே இல்லை. இங்க ஒரு அண்ணன் உலகத்தையே மறந்துட்டாரியா. திருச்சி விச்சி, திருச்சி விச்சி. ஆத்தி ஆத்தி ஆத்தி. ஹலோ 1 2 3 6 6. ஹலோ 1 2 3 6 6. அம்மா 1 2 3 செக்கு செக்கு. நாடகத்துக்கு வர்ற மூடுல வந்தாதானே, வேற என்ன மூடுல வேற வந்தீங்க? மூடுல தான் வந்தேன். திருச்சி விச்சி, திருச்சி விச்சி. பாட்டு மறந்து போச்சு, வாங்கி பாடுங்க. படுக்க கட்ட பருகன பத்தி சொல்லுமா. உங்களுக்கு நான் என்ன வேணும்? தம்பி வேணும். தம்பி தான் வேணும். தம்பி தானே. தம்பி கிட்ட இப்படிலாம் காட்டுனா என்ன பண்றது? பாப்பா உப்பான தாப்பால போட்டுருவேன். காலையிலேக்கு போய் உன் குண்டிக்கு ஒரு சூட சுத்தி போடு. ஏப்பா, குண்டி இல்லாத புள்ள மேடைக்கு வந்தாலும் ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. இருக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ எனக்கு அண்ணன் வேணும். லைட்ட போட உனக்கு என்ன நான் அண்ணியா வேணும்? வாசிச்சு தொலை. லைட்ட போட தெரிய மாட்டேங்குது. எருக்கையா எருக்கையா அரைச்சாபுல. கொஞ்சம் எக்கோ குறைச்சிட்டு ஷார்ப்பா வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஷார்ப். மாப்பிள்ள செத்தாண்டா. பேஸ் பேஸ் குறைங்க. செல்லா பேஸ் செக்கப் பண்ணல, கூட்டத்தை கலைக்க பாக்குறேன். இல்ல, பேஸ் குறைங்களே. கூட்டத்தை கலைக்க பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா, அவுட்ரு போகாம. ஏன்னா பாட்டு முக்கியமான பாட்டு, அப்புறம் நான் நல்லா பாடலன்னு சொல்லிடுவாங்க. அண்ணா எந்திரிச்சு நின்று ஏத்துனேன். நிக்குமா? ஹலோ ஹலோ, ஸ்டெப்லைசர் நிக்குமா?
ஒருத்தர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றாரு. விடுங்க விடுங்க விடுங்க, அமைதியா இருங்க. ஏன்னா பக்தி பாட்டு, அமைதியா இருங்க. சைடுல தெரியலன்னா முன்னாடி வந்து பாருங்க. மணி அக்கா கூட்டத்தை கிளப்பி விட்டுருவோமா? என்னக்கா எல்லாரும் ஆவலா நாடகம் பார்க்க வந்திருக்காங்க, கூட்டத்தை கிளப்பி விடுறேங்கிறீங்களேக்கா? இந்த கூட்டத்தை கிளப்புறேன். எப்படி? நான் கிளம்பாதுங்கிறேன். கிளம்புங்கிறேன். கிளம்பாதுங்கிறேன். அட இங்கிருந்து ஒரு 10 டிக்கெட்டாவது கிளப்புறையா? அது ஏன் 10 நிமிஷம்? திருச்சி விச்சி மேடைக்கு வந்தாலே விரதம் கலைஞ்சிச்சுன்னு தான் அர்த்தம். இப்ப கலைச்சிருவோமா? ஒரு 5 நிமிஷம் அப்படி போயிட்டு வர வைக்கவா? மைக் செட்டுக்கார நானும் சேர்ந்தன்னு வச்சுக்கோங்க. சேர்ந்து என்ன புரியா? எழுப்பி விட்டுருவோம். நிலா காயுது, நீரு நல்ல நீரும் நெஞ்சில் பாயுது, பாத்தியா? அங்க பாரு ஒரு வயசான தாத்தா, 10 இளைஞர்கள், எத்தனை பேர் போனாங்க பாத்தியா? கூட்டத்தை கிளப்ப முடியாதுங்கிற. நான் நினைச்சுன்னா இங்க இருக்கிற அத்தனை கூட்டத்தையும் கிளப்பி விட்டுருவேன், அடக்கி வாச்சிட்டு இருக்கேன். அப்படின்னு அடுத்து ஜெயப்பிரியா.